லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா? அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தை கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது காஷ்மீர், ஹரியானா மாநில தேர்தல் தொடர்பான தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன. அதை ஒட்டியே நம்ம விவாத தலைப்பை எடுத்திருக்கிறோம். இந்த இரண்டு மாநிலங்களிலும் காங்கிரசுக்கு வாய்ப்பு இருப்பதைப் போல தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்கின்றன. அப்படி என்றால் சரிகிறதா மோடியின் செல்வாக்கு? இந்த தலைப்பில் தான் நம்ம பேச இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பாஜகவிலிருந்து திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள் வணக்கம். காங்கிரஸிலிருந்து திரு அலீம் அல் புகாரி அவர்கள் வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் வணக்கம். நால்வரிடமுமே நான் முதல் கட்ட கருத்தை சுருக்கமாக வாங்கிடணும்னு நினைக்கிறேன். பொதுவாக அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், அரசியல் விமர்சகர்களுக்கெல்லாம் இந்த எக்ஸிட் போலோ அல்லது ப்ரீ போல் அதை பற்றிய மாற்று கருத்து விமர்சனங்கள்லாம் இருக்கலாம். பொதுவாக இந்த முடிவுகள், அந்த முடிவுக்கு பின்னணியில் இருக்கக்கூடியதை பேசலாம்னு நினைக்கிறேன். ஜென்ராம் சார், நீங்கள் கருத்து கணிப்பு முடிவுகளுக்கு உங்கள் பார்வை ஒன்றாக இருக்கலாம். ஆனாலும் இந்த ரெண்டு மாநில களம் எப்படி இருப்பதா நீங்கள் உணர்றீங்க? பெரும்பாலும் கருத்து கணிப்புகள் சொல்கிற மாதிரியான முடிவுகள் தான் வரும் அப்படிங்கிற மாதிரி உணர்வு தான் எனக்கு கிடைக்கிது. ஏன்னா அங்கிருந்து நேரடியாக எனக்கு எந்த தகவலும் கிடையாது, அந்த மாதிரி சோர்ஸஸ் எதுவும் எனக்கு கிடையாது. நான் எல்லா விதமான செய்தித்தாள்கள்லையும் எல்லா விதத்தில் தொலைக்காட்சியில் வரக்கூடிய நியூஸ்களையும் பார்த்து புரிந்து கொள்கிறத வச்சு தான் நான் பேசுகிறேன். வேறு எங்கிருந்தும் எந்த ஃபீட்பேக்கும் கிடையாது. எல்லா இடத்துலையும் ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, 10 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு பிறகு மக்களிடத்தில் கடுமையான அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த செய்தி கட்டுரைகள் மூலமாக அறிந்து கொள்ள முடியுது. குறிப்பாக ஃபார்ம் லாஸ், 3 வேளாண் சட்டங்கள், அதுக்காக விவசாயிகள் நடத்திய போராட்டம், அதற்கு பிறகு ஒப்பந்தத்தில் கொடுத்த உறுதிமொழிகள் நிறைவேற்றாத தன்மை அப்படிங்கிறதுல எல்லாத்துலேயும் ஹரியானாவில் முதன்மையாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு மிக கடுமையான அதிருப்தி இருந்தது. உயிரிழந்தவர்கள், துன்பப்பட்ட விவசாயிகள் எல்லாமே இதுக்கு ஹரியானா காவல்துறையாலும் ஒன்றிய அரசின் காவல்துறையாலும் டெல்லி காவல்துறையாலும் பாதிக்கப்பட்டவர்கள்ங்கிற உணர்வு அதிகமாக இருந்தது அப்படின்னு கட்டுரைகளில் செய்திகள் இருந்தது. அந்த அடிப்படையில் வைத்து பார்க்கும், அதுபோக காங்கிரஸ் கட்சி உள்ளூரில் ஒரு பெரிய தலைவராக பூபிந்தர் சிங் ஹூடாவும் சில்ஜா அப்புறம் அந்த ஸ்போக்ஸ் பர்சன் ரந்தீர் சிங் எல்லாருமே கோஷ்டி பூசல்கள் இருப்பதாக செய்திகள் சொன்னாலும் வெற்றி நிச்சயம் என்று உறுதியான ஒரு சூழலில் ஒற்றுமை முகத்தை காட்டினார்கள், ஒன்றுபட்டு நின்றார்கள் அப்படிங்கிற மாதிரியும் செய்திகளில் பார்க்க முடிந்தது. அதனால் எனக்கு ஹரியானாவில் வரக்கூடிய முடிவுகள் 50லேருந்து 55 இடங்கள் வரைக்கும் அவர்களுக்கு கிடைக்கும்னு இவங்க சொல்கிற எக்ஸிட் போல் சொல்கிறது கிட்டத்தட்ட படித்த செய்திகளோடு ஒத்து போகிற விதமாக இருக்குது. ஜம்மு காஷ்மீரில் பெரிதாக பாஜகவால் கொண்டாடப்பட்ட ஒன்று அப்படின்றது சிறப்பு சட்டத்தை நாங்கள் ரத்து செஞ்சோம், இன்றைக்கு அந்த மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறார்கள் அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனால் முடிவுகள் பாஜகவுக்கு எதிராக இருப்பது போல ஒரு தன்மை இருக்கே, அதை எப்படி பார்த்து புரிஞ்சுக்கிறீங்க? பாஜகவுக்கு எதிராகனா பாஜக எப்போவுமே காஷ்மீரில் செல்வாக்கோட இருந்தது இல்லை. அதுவும் 370 ரத்துக்கும் பிறகு மாநிலமாக இருந்த காஷ்மீரை ஒன்றிய பிரதேசமாக மாற்றியதற்கு பிறகு அந்த பகுதியில் அவர்களுக்கு செல்வாக்கு இல்லை. ஆனால் ஜம்முவில் அவங்களுக்கு 41% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு தான் இப்போவும் எக்ஸிட் போல் சொல்லுது. ஆக ஜம்முவில் அவங்க தான் முதன்மையான கட்சியாக எக்ஸிட் போல் படி இருக்கிறாங்க. 37% கிட்டத்தட்ட நேஷனல் கான்ஃபரன்ஸும் காங்கிரஸும் வாங்குவார்கள்னு சொல்கிறாங்க. அந்த இடம் மட்டும் எப்படி வருதுங்கிறதுல பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். ரவீந்திரன் துரைசாமி, இப்போ 2 மாநில தேர்தல், பொதுவாக பாஜக பிரதமரை முன்னிறுத்துவதும் வியூக வகுப்பாளராக உள்துறை அமைச்சர் இருப்பதும் தான் எல்லா ஸ்டேட்லையும் அப்படி தான் பேசப்படுது. எக்ஸிட் போல் முடிவு எப்படி இருக்குது? ஒன்று, அப்படி என்றால் இந்த எக்ஸிட் போல் முடிவை நோக்கி செல்லுகிறது அப்படின்னா இது மோடி செல்வாக்குக்கான ஒரு சரிவாக பார்க்கலாம் இல்லையா? 2019ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் முடிஞ்சு வந்த போதே ஹரியானாவில் பாஜக தனி மெஜாரிட்டி வரல.
துஷ்யந்த் சௌதாலாவோட ஜேஜேபி பார்ட்டியோட அலையன்ஸில் தான் அவங்க கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டி பெற்றாங்க. இப்போது அந்த கட்சி கூட்டணியிலேருந்து விலகி தனியாக நிற்கிறாங்க. என்ன ப்ராசஸ் இதில் வருதுன்னா, பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் யார் பாஜகவை தோக்கடிப்பாங்கங்கிறதுல அவங்க ஒன்றிணைகிறாங்க. அந்த ப்ராசஸ் தான் இன்றைக்கி காங்கிரஸ் தான் பாஜகவை ஹரியானாவில் தோக்கடிக்குங்கிற ஒரு புள்ளியும், அதே மாதிரி நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் அண்டு காங்கிரஸ் அலையன்ஸ் தான் ஜம்மு காஷ்மீரில், குறிப்பாக காஷ்மீரில் தோக்கடிக்குங்கிற, ஏன் ஜம்முவில் கூட தோக்கடிக்குங்கிற ஒரு 41 37ன்னு சொல்லும்போது ஒரு எண்ண ஓட்டம் மக்கள் மத்திக்குள்ளே அது டெவலப் ஆகிட்டு வருது. நீங்கள் சொல்கிறது ஒரு முக்கியமான நுணுக்கமான இடம். எந்த அணி பாஜகவை தோற்கடிக்குமோ அந்த அணிக்கு தான் ஓட்டு போடுறாங்க மக்கள். எது பலமாக இருக்குன்றது, பாஜக எதிர்ப்புன்றதுக்காக எல்லாருக்கும் போடுவதில்லைன்றது ஒரு கோணம். அப்படிதான் மக்கள் மனநிலை இருக்கின்றப்ப பாஜகவை தோற்கடிக்கிற அணிக்கு தான் வாக்களிக்கிறார்கள் அப்படின்னா பாஜக எதிர்ப்பு மனநிலைக்கு மக்கள் வந்துட்டாங்கன்றது ஒரு பாஜகன்னு இல்லை, ஒரு 3 முறை ஆட்சி கட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, தொடர்ந்து ஆட்சி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எதிராக 67 காங்கிரஸுக்கு எதிராக வந்தது மாதிரி. இன்னும் சொல்ல போனால் சம ரீதியாக பார்க்கணும்னா டாக்டர் கிருஷ்ணசாமி தொடர்ந்து திமுக அங்கவுக்கு அவரோட எதிர்ப்பு வாக்குகள் போய் தொடர்ந்து அவர் தோற்று கொண்டு இருக்கும்போது கடைசியாக ஜெயலலிதா 2011 அவரை கூட்டணியில் கூட சேர்த்தாங்க. ஸோ அந்த ஓட்டர்ஸ் மைண்ட் செட்டுங்கிறது ஒரு அணியாக திரளும்போது கூட, ஒரு கட்சியாக திரளும்போது கூட அவங்களோட நோக்கம் இதில் நமக்கு சர்வ் ஆகாதுன்னு சொல்லும்போது அதில் பாதி பேர் யார் தோக்கடிப்பாங்களோ அவங்க பின்னாடி போயிடுவாங்க. அதுதான் இன்னைக்கு கருத்து கணிப்பில் ஐஎன்எல்டிக்கும் ஜேஜேபிக்கும் குறைவான இது பாஜகவுக்கோ பிரதமருக்கோ செல்வாக்கு சரிவா நீங்க பார்க்கல. அப்ப பிரசாந்த் கிஷோர் எல்லாம் சொல்வது இந்த 2 ஆண்டுகள்லயே சரிவு தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் இது தீவிரமடையும். எந்த இடத்துக்கு போறாருன்னா இந்த ஆட்சியே கவிழக்கூடிய அளவுக்கு இனி முடிவு. சரியான வார்த்தையில சொல்ல போனோம்னா வைத்தறிச்சல பேசுறாரு பிரசாந்த் கிஷோர். அவருக்கு என்ன வைத்தறிச்சல், என்னெல்லாம் பேசினாரு, எப்படி எல்லாம் பேசினாருங்கிறத பார்த்தா காங்கிரஸுக்குள்ள போகும்போது என்ன பேசினாரு, அதான் சொல்ல வர்றேன் நான். அப்ப அது வயிற்றறிச்சல் இல்ல, ஆற்றாமையில பேசுறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கணும்ல. நம்ம எல்லாம் சொல்லி நடக்கலையே அப்படின்ற ஆற்றாமையா, அது எப்படி வைத்தறிச்சல்? ஆற்றாமைங்கிறது அந்த இடத்துக்குள்ள அவர் நம்பினார் 2019. இப்போ அவரு பிஜேபி அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு பீகார்ல. அவர் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பீயிங் எ பிராமின்ஸ் எல்லாம் அவர் பின்னாடி பீகாரில் திரண்டுவாருன்னு ஒரு கணக்கு போடுறாரு. ஏற்கனவே அப்படி ஒரு கணக்கு போட்டு தான் பாஜகவுக்கு எதிரான மூவ்ஸ் எல்லாம் பண்ணார். காங்கிரஸில் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்னு வரக்கூடிய அளவுக்கெல்லாம் பண்ணார். அந்த அளவுக்கு ஒன்றும் பிரியங்கா காந்தியும் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் ஏமாளிகள் அல்ல. ஸோ அங்கே தாக்கு பிடிக்காம வெளியில் பிரசாந்த் கிஷோரனுடைய சொன்ன செய்திக்கு போயிடலாம். அவர் எப்படி நிற்க போறாருன்றது இல்லை. இது பிரதமருக்கு ஒரு செல்வாக்கு சரிவையோ ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தலையா? இனி ஏற்படுத்தாதா? டெல்லியில் தோத்துருக்கிறாரு. 3 ஸ்டேட்டு தோத்தம் பிறகு 19க்கு முன்னே தோத்தம் பிறகு ஜெயித்து வந்திருக்கிறாரு. கண்டிப்பாக இது ஏற்படுத்தாது. பிரசாந்த் கிஷோர் இல்லை, யாருன்னாலும் இதை பார்த்துக்கலாம். மோடி 2014 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் ஆகுக்கு முன்னாடி ஹரியானாவில் பாஜக 3வது இடத்துல இருந்தது, ஐஎன்எல்டி 2வது இடத்துல இருந்தது, காங்கிரஸ் முதல் இடத்துல சகோதரர் சொல்ற மாதிரி பூபேந்தர் சிங் கூட. இந்த அரசியல் விமர்சகர்கள் பொறுத்த வரைக்கும் நுணுக்கமாக தங்களுக்கு சாதகமான புள்ளிகள் எடுத்து பேசுறதுல வித்தகர்கள் தான். இப்ப இந்த 2 பின்னடைவையுமே பாஜகவுக்கு சாதகமாக கொண்டு வரீங்களா, இல்ல நியாயப்படுத்துறதுக்கான புள்ளி விவரங்களை அடுக்குறீங்களா? இல்ல, இது இப்படி நியாயப்படுத்துறதுக்கு இல்லை, இயல்பாகவே இப்படித்தானே இருந்திருக்கு. மோடிக்கு லீடர்ஷிப்புக்குள்ள வேல்யூ மோடிக்கு பிரச்சாரத்துக்கு இல்லையே. மோடி பிரச்சாரத்துக்கு வேல்யூ இருக்குது. அதுல அந்த வேல்யூ நம்ம பிரதமரின் செல்வாக்க தனிச்சிட்டு தான் வச்சு பேச. கண்டிப்பா நீங்க 18% இந்த கட்சியை விரும்பு மனிதர் பாராட்டப்பட்ட அத்வானி விட்டுட்டு போகும்போது அதை இன்னைக்கும் 36% கொண்டு வந்திருக்காருன்னா நிச்சயமா ஹரியானாவிலையும் மோடிக்கு முந்தைய வரலாற்றை விட மிகப்பெரிய அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்கும். அதே மாதிரி ஜம்மு காஷ்மீர்லையும் 3 சக்திகள் பிஜேபிக்கு எதிராக நிற்கிறாங்க. அதில் கம்பைன் பண்ணக்கூடிய 2 பேர் பிஜேபிக்கு எதிராக பலமாகறாங்க. என்றைக்காவது ஒரு நாள் 3வது ஆட்கள் அதிகாரம் வேணும்னா பாஜக கிட்ட வந்து தான் தீர்வு, வராமலா இருக்க போறாங்க, பார்த்துக்கலாம். என்ன ரவீந்திரன் துரைசாமி, எக்ஸிட் போல் முடிவு தான் வந்திருக்கு. அதற்கு முன்பாகவே ஒரு கூட்டணி ஆட்சி அமைஞ்சு அது எதிர்பார்ப்பு தோல்வி அடைஞ்சு அது உடஞ்சு திரும்ப பாஜகவுக்கு வரும் அடுத்த கட்டத்துக்கு. ஜம்மு காஷ்மீரை பொறுத்தளவுல காஷ்மீர் பிரச்சனையில அந்த நீங்க சொல்வது கூட்டணி ஆட்சி அமைந்தாலும் கூட ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. 370 அபாலிஷ் பண்ணது
இந்திய அளவில் உள்ள தாக்கம் வேற, அந்த மக்கள் பிரைடா நினைச்ச அந்த மக்கள் அதை எதிர்த்து போறதுங்கிறது வேற. இந்திய அளவில் உள்ள தாக்கம் வேற, அந்த மக்கள் அந்த காஷ்மீர் வேலையில் அதை எடுத்து போகக்கூடிய தன்மை வேற. அதை நாம புரியாம 2 புள்ளிகள்ன்றது இப்ப ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்வது ரொம்ப இயல்பாகத்தான். பிரதமர் அவர் 2014 பொறுப்பேற்ற பிறகும் இப்படி ஏற்ற இறக்கங்கள்லாம் இருந்தது. இது அவர் தலைமைக்கான தோல்வியா பார்க்க முடியாது. மாநில உள் நிலவரத்தை ஒட்டி ஒருவேளை கூட்டணி அமைச்சா கூட ஜம்மு காஷ்மீர்ல காட்சிகள் மாறக்கூடிய தன்மை அப்படின்றப்ப இது எந்த வகையிலும் பாஜகவுக்கு நெருக்கடியாக அமையாதுன்றதான் ரவீந்திரன் துரைசாமி. ஒரு பத்திரிகையில் படித்தேன் சார் ரொம்ப நாளைக்கு முன்னால். மோடி இஸ் த ரீசன் ஃபார் எனி திங் தட் கோஸ் குட், பட் மோடி இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி திங் தட் கோஸ் ராங். இது திட்டமிட்டு எந்த வெற்றி அடைந்தாலும் அது மோடி மேஜிக். அது மோடியால் தான், எல்லாமே மோடியால் தான். ஆனால் நீங்கள் தோல்வி அடைய வாய்ப்பு இருக்குன்னு எக்ஸிட் போலே நான் ஏற்க மாட்டேன். இப்பவே சொல்றேன், நான் எக்ஸிட் போல பேஸ் பண்ணி நான் பேசல. நீங்களே ஏற்க மாட்டீங்க, கருணேஷும் ஏற்க மாட்டாரு. அது சரி, அந்த சொன்னாதான் தெரியும். நாங்க பொதுவாகவே எக்ஸிட் போல் என்பது அது ஒரு நேர்மையான ஒரு கருத்து கணிப்பாக நம்ம பார்க்கல. ஏன்னா அதை கருத்தை அறிவிச்சிட்டு அப்புறம் அந்த ஆக்சிஸ் இந்தியா கூட அழுது இப்போ உங்களுக்கு சாதகமாக தான் இருந்துட்டு இப்பயும் சந்தேகப்படுறீங்க. சந்தேகம்னு சொல்லல, அதை எப்போதுமே அதை நம்பகத்தகுந்த ஒரு விஷயமா எடுக்கலன்னும் போது தள்ளி வச்சுட்டு தான் வைக்கிற. அது இல்லை, மக்கள் கள நிலவரம். எவ்ரி பிகினிங் ஹேஸ் an end, எவ்ரி end has a beginning. மோடி பிம்பம் என்கின்ற ஒரு பொய் பிம்பத்திற்கான முடிவுரை எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம், அதற்குள் வளர்ச்சி கிடையாது. இன்னொன்று, வெறும் நீங்கள் எக்ஸிட் போல விட்டுருங்க, மற்ற பத்திரிகைகள் எல்லாம் தொடர்ந்து சார் சொன்ன மாதிரி பத்திரிகைகளில் தொடர்ந்து படிக்கும்போது எழுதப்படக்கூடிய ஒரு செய்தி என்ன? இப்போ சார் ரவீந்திரன் சாரும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இது யூஸ்வலாக ஆன்டி இன்கம்பன்சி எப்படி உருவாகும்னா சார், ஒரு ஆட்சி நடக்கும், இதை விட பெட்டராக தந்திருக்கலாம் என்று நினைக்கும் போது ஆன்டி இன்கம்பன்சி உருவாகும், அதுதான் யூஸ்வல். ஆனால் இப்போ உங்கள் மேலே உருவாக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, எந்தெந்த விஷயங்களிலெல்லாம் உங்கள் மீது அதிருப்தி உண்டாகி கொண்டிருக்கிறது. ஒரு ஆட்சியை செய்ய சொன்னால் ஒரு மாநிலத்தை 2 கூறா பிரித்து அவர் சொல்கிறார் ரொம்ப நேக்கா, நேஷனல் அதோட இம்பாக்ட் வேறு. சார் நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த மக்களுடைய இம்பாக்ட் தான். நீங்கள் இவ்வளவு காலம் சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருந்தது என்ன அப்படின்னா, காஷ்மீர் ஆகோ ஓஹோன்னு வளர்ந்துருச்சு, காஷ்மீர் மக்கள் இதை ஆகோ ஓஹோன்னு ஏற்றுக்கொண்டாங்க. அப்ப அதுக்கு நீங்க பதில் சொல்லணும்ல. சோ இப்ப 370 நிலைப்பாட்டுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை மக்கள் கொண்டு வந்துட்டாங்க. எந்த மக்களும் உங்களுக்கு ஒரு தனி சுதந்திரம், ஒரு தனி உரிமை ஏதாவது ஒரு விஷயத்தில் தரப்பட்டு, நீங்க ஒரு நிர்வாகத்தில் பயணிக்கிறீங்க, உங்களுக்கு ஏற்கனவே ஒரு தனி உரிமை தரப்பட்டு அதை எந்த காரணம் கூட நான் பறித்தரம்பு நீங்க ஏற்க மாட்டீங்க. இதான் யதார்த்தம். அப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், ஒரு அறிவு கொண்ட எந்த சமுதாயமும் அதை சிந்திச்சா அழகா புரியும். ஆனால் அதை நீங்க பிரதமர்ன்ற அந்த புள்ளியில் மட்டும் வைக்க முடியாதுன்றத ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொல்றது. அவர் தொடர்ந்து 2014, 19 அவர் சொன்னது மோடி அவர்கள் லீடர்ஷிப்னா மக்கள் வேறையா பார்ப்பாங்க. நான் சொல்றேன், அதை ஏன் மோடி மேலேயே வைக்கணும்னு நான் சொல்றேன். இதுவரை இது மாதிரியான ரீஜனல் சப்ஜெக்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா. இப்ப ஹரியானா என்றால் விவசாயம் பற்றி பேசப்படுவது, ஜம்மு காஷ்மீர் என்றால் அப்ரகேஷன் ஆஃப் 370, அந்த ஆர்டிகல் 370 அப்ரகேட் பண்ணதுக்கு பின்னாலையும், அதே மாதிரி பிப்ரவரியில் நோட்டிபிகேஷன் கொடுத்து ஜூலைல அதை அறிவிச்சாங்க பாருங்க. ஈவன் ஒரு சீஃப் செக்ரட்டரி அப்பாயின்ட் பண்ணணும்னா கூட ஹோம் மினிஸ்ட்ரியுடைய நோடு வேணும். அது எந்த அளவுக்கு உள்ள பாயிருங்க. நீங்க சொன்ன காரணம் வேற, மற்ற ஸ்டேட் மாதிரி இணைக்க போறேன். நீங்க ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியில் இருந்த ஸ்டேட்டஸை, ஒரு ஸ்டேட்டை மற்ற ஸ்டேட் மாதிரி இணைக்க போறேன் நீங்க. ஆனா மற்ற ஸ்டேட்டை விட டவுனா போய் அந்த ஸ்டேட்ல ஒரு சிஎம்க்கு எந்த பதவியும் இருக்காது. இன்னைக்கு உமர் அப்துல்லா கூட போட்டிருக்காரு பாத்தீங்களா. வர பாயிண்ட் வரேன், உங்க क्वेश्चन நான் வந்துடுறேன். இப்ப அந்த அளவுக்கு நீங்க பண்றீங்க இல்லையா, இதுவெல்லாம் பேசு பொருள் ஆகிறது என்றாலே மோடி பிம்பம் உடைகிறது என்ற அர்த்தம். அங்கதான் வர்ற பாயிண்ட்டுக்கு. இதுவரை அதுதான் பத்திரிகையில் எழுதியது என்னன்னா, இதுவரை நேஷனலிசம், இந்துத்துவா, மதத்தை பாரு, கோயிலை கட்டப் போகிறோம், ராமர் கோயில் என்றெல்லாம் பெரும்பான்மை இந்துக்களையும் சிறுபான்மை மக்களையும் எல்லோரையும் சேர்த்து ஏமாற்றி வந்தார்கள். இன்றைக்கு பேசு பொருளாக எது மாறுகிறது என்பதை கவனித்தாலே அந்த மோடி பிம்பம் என்பது தோற்று வருகிறதுன்னு புரியும். இப்ப 2 பாஜகவினுடைய கோர் ஐடியாலஜி அதன் மீதும் ஒரு அடி விழுந்திருக்கு, பிரதமர் மீதான இமேஜும் விழுந்திருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு அந்த ஐடியாலஜி இதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு எங்களுடைய ரீஜனல் ப்ராப்ளம் என்னன்னு மக்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்களோ. இன்னைக்கு வினேஷ் போகட்ட பேசுறாங்க அப்படின்னா, எங்கள் மண்ணின் மைந்தர் ஒரு மகள், எங்க மண்ணுடைய மகளை நீங்க அவமானப்படுத்திட்டீங்கன்னு மக்கள் வேதனைப்படுறாங்க. எங்க ஜாட் இனத்தை நீங்க அவமானப்படுத்திட்டீங்கன்னு மக்கள் வேதனைப்படுறாங்க. இந்த கவு விஜிலாண்டின்னு ஒரு கும்பல் இருக்கு பாருங்க, அந்த மோனு மனேஸ்வருடைய ஆட்கள், இவர்கள் எல்லாம் ஆதரவு. ராஜஸ்தான் போலீஸ் தேடிக்கொண்டிருக்கும் பொழுது ஹரியானாவில் ஆதரவு கொடுத்தார்கள். ராஜஸ்தான் போலீஸ் கொலைக்கு தேடிக்கிட்டு இருக்குது. அவர்கள் கவு விஜிலாண்டி, இதெல்லாம் மக்கள் பார்த்து எங்கெங்க பகுதியில் இதெல்லாம் பிரச்சனை, எங்கெங்க பகுதியில் விவசாயிகள், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் 700 விவசாயிகளை காவு வாங்கிய 3 farm laws
அப்ப அங்க இது பேசு பொருளா ஆகுதுனாலே பேசலாம். மோடி பிம்பம் சுக்குநூறாக நொறுங்கி விட்டது என்று அர்த்தம். பேசலாம். ரவீந்திரன் துரைசாமி நான் மீண்டுமே வரணும். ஆனால் நினைவூட்டலுக்காக புகாரி அவர்கள் சொல்வது, நீங்க அப்படி லீடர்ஷிப் ஸ்டேட் வைஸ் நடக்கிற பாலிடிக்ஸ் அப்படிலாம் பிரிக்க முடியாது. இந்த பின்னடைவுக்கு டெல்லியிலிருந்து மத்திய அரசு பிரதமர் முன்னின்று என்ன நிலைப்பாடு எடுத்தாரோ அதுதான் இங்க ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்தி இருக்குன்னு நம்ம பேசலாம். அடுத்த சுற்றுல பேசலாம்னு நினைக்கிறேன். கருணேஷ், பாஜகவுக்கான ஒரு நெருக்கடி சரிவுக்கான புள்ளிகள் தொடங்கிருச்சுன்றது தான் இந்த முடிவுகளை வச்சு பேசுகிற அப்சர்வேஷனாக. அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம பேசும்போது மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இதே களத்தில் வந்து ஒரு 5 மாநில தேர்தல் பற்றி நம்ம பேசணும். இப்போ ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இதை பற்றியெல்லாம் நம்ம தேர்தல் முடிவுகள் பற்றி பேசும்போது பாஜகவுக்கு எதிரான ஒரு முடிவை ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே வந்து இது வந்து காங்கிரஸ் வந்து மறுமலர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் கூட வாய்ப்பு இல்லைன்னு இருந்தாங்க. ஆனால் இதெல்லாம் கடந்து அந்த 3 மாநிலங்களில் வந்து நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை பாஜக குவிச்சுது. மத்திய பிரதேசில் வராதுனாங்க, ராஜஸ்தானில் வராதுனாங்க, சத்தீஸ்கரில் இல்லவே இல்லைன்னாங்க, வெளியேற்றப்படும்னாங்க. அது எல்லாமே அந்த பிம்பங்கள் உடைக்கப்பட்டது. அப்போ கூட நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை நான் பதிவு செஞ்சேன். நான் மறுமுறை தான் சொல்கிறேன் இதை. அதாவது எங்களுடைய கட்டமைப்பில், எங்களுடைய கட்சியோட கட்டமைப்பில் பார்த்தீங்கன்னா பன்னா பிரமுகன்னு இருப்பாங்க. அதாவது வாக்காளர் பட்டியலில் இருக்கிறதுல ஒவ்வொரு பக்கத்துக்குமே ஒரு நிர்வாகி இருப்பாங்க. அவங்க அந்த தெருவில் இருக்க அத்தனை பேரையும் அவங்க அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். தென்புலத்தில் இது ரொம்ப குறைவு, கர்நாடகா வரைக்கும் இருக்குது. வடப்புலத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அது பன்னா பிரமுக இருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து வர்ற தரவுகள் எங்கள் எக்ஸிட் போலோட மிக துல்லியமாக இருக்கும் அந்த தரவுகள் எங்களுடையது. அதன்படி பார்க்கும்போது இப்போ வந்து இப்போ வந்திருக்கிறதுலையும் 2மே பொய்த்து போகும் நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு வடநாட்டில் வந்து இப்போது வந்து ஹரியானாவில் வந்து காங்கிரஸ் தன்னுடைய பொய் வாக்குறுதிகளாலும் மக்களை கடாக்கட் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தருகிறோம் என்று சொல்லித்தான் அவங்க 3வது 4வது கட்டத்தில் அவங்களுடைய எண்ணிக்கை கூடிச்சு, வாக்கு எண்ணிக்கை. அது மாதிரியான ஒரு பொய்யான வாக்குறுதிகளை வந்து மக்கள் நம்ப தயாராக. இப்போ கர்நாடகாவில் அவங்க பார்த்துட்டாங்க, மற்ற மாநிலங்களில் தெலுங்கானாவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்களுக்கு தெரியுது. அதனால காங்கிரஸை நம்பி வந்து நம்ம இனிமேல் வாக்களிக்க கூடாதுங்கிற மனநிலைக்கு மக்கள் வந்திருப்பது தெளிவாக தெரிகிறது. எங்களுக்கு ஏற்கனவே 2 முறை ஆட்சியில் இருந்ததுனால ஒரு சில சீட்டுகளில் வித்தியாசங்கள் வரலாம். எல்லாருடைய செயல்பாடும், ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் செயல்பாடும் இருக்கு. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்த தேர்தல் முடிவுகள் எந்த வகையில் ஒரு கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்க பிரதமரின் செல்வாக்கை சீர்குலைக்க போகிறதுன்ற ஒரு விவாத பொருளே வந்து சரியில்லை. முதல்ல நீங்க அந்த வெற்றி பெறுவோன்ற அந்த புள்ளியில இருந்தே பேசுவோம். வெற்றி பெறுவோங்கிறதுல நம்பிக்கையோடு இருக்கிறீங்க. ஜம்மு காஷ்மீர் உதாரணத்துக்கு இல்ல, அந்த இடத்துல தான் ஒரே ஒரு கேள்வி. நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு கட்சியினரும் வந்து நாங்க சர்வே எடுத்தோம் தனிப்பட்ட முறையில். கண்டிப்பாக இந்த 400+க்கே அமித்ஷா அவர்களே வெளிப்படையா என்ன சொன்னாங்கன்னா, 400+, நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு டேட்டா வந்துட்டு இருக்கு, புள்ளி விவரங்கள் வந்துட்டு இருக்கு, 400+ன்றது உறுதி அப்படின்னு நீங்க நம்புனீங்க. ஆனால் களம் வேறொன்றாக இருந்தது. உங்கள் நம்பிக்கையை நான் குறைச்சே மதிப்பிடல. அது ஒரு அரசியல்வாதிக்கு தேவையான நம்பிக்கை தான். முதல்ல இந்த புள்ளிக்கு வந்தால் ஜென்ராம் அவர்கள் தொட்ட மாதிரி பல கட்டுரைகள் இந்த பிரச்சனைகளை எல்லாம் பேசிச்சு. ஜென்ராம் அவர்களே கண்ணை மூடிட்டு எக்ஸிட் போல நம்பலை. ஆனால் எக்ஸிட் போலுக்கு ஆதாரமாக இருந்த கட்டுரையின் நியாயங்களும் இதுவும் பொருந்தி போகுதுன்னு சொல்கிறார். ஆக இந்த முடிவை நோக்கி தான் நகரும்னு சொல்கிறார். அதாவது நான் வந்து சொல்கிற கருத்து வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் கட்சியின் செய்தி தொடர்பாளராக சொல்லலை. என்னுடைய பார்வையில் நான் எப்படி பார்த்தேன்னா, போன முறை நீண்ட காலத்துக்கு பல கட்டங்களாக தேர்தல் நடந்தபோது முதல் 3 கட்டங்களில் வந்த வாக்குகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஜக சாதகமாக இருந்தது. காங்கிரஸ் மிகப்பெரிய பின்னடைவில் இருந்தது. அதன் பிறகுதான் அவர் அந்த யுக்தி எடுத்தார். இந்த 1 லட்சம் ரூபாய் பெண்களுக்கு நாங்கள் தரப்போகிறோம் அப்படிங்கிறத அந்த கடாக்கன்னு பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த தேர்தல்கள் முடிவுகளில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சில முன்னேற்றங்கள் இருந்தது. அது இன்னும் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிஞ்ச பிறகு 8ஆம் தேதி அன்றைக்கி எல்லாரும் ஒரு பத்திரத்தை தூக்கிட்டு வந்தாங்க. காங்கிரஸில் அச்சடித்து கொடுத்துருந்தாங்க. இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்ச ரூபா கிடைக்கும், மாதம் 8000 ரூபாய் கிடைக்கும்னதில். அதை நம்பி நிறைய பேர் வங்கிகளுக்கு போனாங்க, போய் வந்து மக்கள் கொடுத்தாங்க, கேட்டாங்க. அது மாதிரி பொய்யான ஒரு வாக்குறுதினால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பத்தினால சில தேர்தல் முடிவுகள், ஊசலாடி கொண்டிருந்த முடிவுகள் மாற்றப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதனால நான் அதுக்குள்ளே போக விரும்பல. ஆனால் இப்போ நம்ம பேசுகிற தலைப்பு ஒட்டி சொல்ல வேண்டும் என்றால், ஜம்மு காஷ்மீரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஆர்டிகல் 370க்கு முன்னாடி அங்கே என்ன இருந்தது? மக்கள் கையில் அந்த 3 பாரம்பரிய வம்சாவளி கட்சிகள் என்னத்தை கொடுத்துருந்தாங்க? வெடிகுண்டு கொடுத்தாங்க, துப்பாக்கி கொடுத்தாங்க, எரிக்கல்ல கொடுத்தாங்க.
அங்கே இருக்க இளைஞர்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டது. பெரிய லடாக்ல பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி கூட இல்லை. அது மாதிரி தான் 70 ஆண்டு காலமாக அந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டு கொண்டே இருந்தார்கள். அப்படி இருக்கிற நேரத்தில் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு, உங்களுக்கு மலர்ச்சி உண்டு, இங்கு தொழிற்சாலைகள் அமையக்கூடும், வெளிநாட்டு முதலீடுகள் இங்கு செய்யப்படும்ங்கிறதை எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறது. இப்ப இருக்க தேர்தல் முடிவுகள் கூட காங்கிரஸ் 14 வாங்கின 12 சீட்டை விட கீழே போய் இன்னும் 2 சீட்டு தான் வாங்கணும். ஆனால் நீங்க சொல்றீங்கல்ல, மக்களுக்கு சுதந்திர வெளியை நாங்க கொடுத்தோம்னு சொன்னீங்கல்ல, இன்னைக்கு அவங்க கையில வாக்குகளை கொடுத்து தான் மேண்டேட் பார்த்துருக்கிறோம். உங்களுக்கு சாதகமா மேண்டேட் வரலன்னா, ஜம்முல வரலன்னா, நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணும். நாங்க தேசத்தை முன்னிறுத்தி ஆட்சி நடத்தும் கட்சி. நாங்க காங்கிரஸ் மாதிரி ஆட்சிக்கு கொள்ளையடிக்கணும், ஊழல் புரியணுங்கிற எண்ணம் கிடையாது. இல்ல, எதுக்காக இதை நான் சொல்றேன், எந்த புள்ளியில நான் இதை பேசுறேங்கிறத சொல்றேன். தம்பி கூட நான் சொல்றது காயப்படுத்தலாம். அது ஏன் நான் சொல்றேன்னா, 8% 10% வாக்குப்பதிவு இருந்த ஜம்மு காஷ்மீரில் இன்னைக்கு 63% வாக்குப்பதிவு உயர்கிறது என்றால், மக்கள் வெளியில வாக்குப்பதிவு செய்கிறார்கள் என்றால், அப்ப அந்த இடத்துல ஜனநாயகத்தின் மறுமலர்ச்சி இருக்கிறதா இல்லையா? புகாரி, அதாவது வாக்களிக்க வராத மக்கள் கூட பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்பதனால் தான் நம்ம எண்ணிக்கை கூடி இருக்குது. சமாளிக்கிறதுல நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் சொல்றேன். கடந்த லோக்சபா 70 ஆண்டுகளாக 10 பேர் ஸ்ரீகாந்த், இதுல கூடுதல் தகவலாக தேர்தல் அரசியலே வேண்டாம்னு புறக்கணித்தவர்கள் கூட இந்த முறை நம் எதிர்ப்பை காட்ட வேண்டும் வெளியில வந்திருக்கிறாங்க. கடந்த லோக்சபா தேர்தலில் ஜம்மு காஷ்மீர்ல 370 ஆர்டிகல் அப்ரிகேஷனுக்கு பின்னால காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு எண்ணிக்கை 5% உயர்ந்திருக்கிறது. என்டிஏவினுடைய வாக்கு எண்ணிக்கை -22.5. என்ன மக்கள் உங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க? ஓட்டு போட்டது எதுக்கு? உங்களுக்கு எதிராக ஓட்டு போட ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதை மிஸ் பண்ணிட கூடாதுன்னு. அதுதான் உங்களுக்கு நெருக்கடி ஸ்ரீகாந்த். இல்ல, எக்ஸிட் போல்ல இப்ப காங்கிரஸ் தன்னுடைய கூட்டணி கட்சி வச்சுதான் பேசுதே தவிர, காங்கிரஸ் கட்சிக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3 சீட்டு தானே கொடுத்திருக்காங்க. எக்ஸிட் போல்ல கூட கணக்கு எங்களுக்கு 30 கொடுத்திருக்காங்கல்ல. எந்த முகத்தை வைத்து காங்கிரஸ்ல இருந்து பேச முடியுதுன்னு எனக்கு புரியல. அதாவது பாஜக 30 சீட்டு வரைக்கும் ஜெயிக்குங்கிறவங்க, அவங்க 3 சீட்டு தான் ஜெயிப்பாங்கிறாங்க. அவங்களோட கூட்டணி கட்சியில நீங்க என்சி கட்சியில நிறைய வாக்கு வாங்க போறீங்கிறத வச்சு நீங்க பேச முடியாது. அங்க அது யாருக்கு எதிரான? உங்களுக்கு எதிரான அவங்க காங்கிரஸ் கூட்டணியில தான் இருக்காங்க. நம்ம இருக்கு. உங்களுக்கு எதிரான வாக்குகள் தானே அது? அதாவது உங்களுக்கு எதிரான நிலைப்பாடு தானே அது? முதல் விடயம் நம்ம என்ன கவனிக்கணும் என்றால், இன்னைக்கு ஜம்மு காஷ்மீர்ல சரி 90% முதல் 43 சீட் இருக்குங்க. அங்க ஜம்முல மட்டுமே 43 சீட் இருக்கு. 90% நாங்க தான் ஜெயிக்கிறோம். இதுதான் உண்மையான தரவு, உண்மையான தகவல். ஜென்ராம், இந்த சிக்கலை கருத்து கணிப்புக்குள் நம்ம ரொம்ப நேரம் இருக்க வேண்டாம், நம்பிக்கையை வெளிப்படுத்தலாம். அதை தாண்டி நம்ம பேசணும் அப்படின்றப்ப, பிரதமரினுடைய செல்வாக்கு, பாஜகவின் தொடர் ஆட்சியை பற்றிய மக்களின் மதிப்பீடுன்னு இதை எடுத்து பார்க்க முடியுமா? என்ன பிரசாந்த் கிஷோர் சொல்ற மாதிரி மக்கள் மனநிலையில மாற்றம் வந்துருச்சா? அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் வெளிப்படுத்துதா? ஏற்கனவே புகாரி சொன்னது தான். கடந்த காலங்களில் சட்டப்பேரவை தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் போது எல்லாம் அதற்கு முழு காரணமும் பிரதமருடைய பிரச்சாரம் அப்படின்னு அதற்கான கிரெடிட்டை அவருக்கு தான் கொடுத்தாங்க. இப்போ 400 கூட்டணிக்கு 400, பாஜகவுக்கு 370 அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாலேயே கிளைம் பண்ண மாதிரி, பிரதமர் கிளைம் பண்ண மாதிரி, அல்லது உள்துறை அமைச்சர் கிளைம் பண்ண மாதிரி, அவர்களுக்கே வரல, 240 தான் பிஜேபிக்கே வந்ததுங்கிற இடத்துலேருந்தே செல்வாக்கு, பிரதமருடைய செல்வாக்கு சரிகிறது அப்படின்றது தெரியுது. இன்னும் முதன்மையான இடத்துல செல்வாக்கு பெற்ற மனிதராக அவர் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது யார் எப்போ சர்வே எடுத்தாலும் வருதுங்கிறது வேற விஷயம். ஆனால் முன்னாலெல்லாம் 70% ஆதரவாக இருந்தது, இப்போ 50% குறைந்திருக்கிறது. 52% அந்த மூட் ஆஃப் தி நேஷன் இந்தியா டுடே வந்ததில் 50-52 அந்த ரேஞ்சில் குறைஞ்சிருக்குது. ராகுல் காந்திக்கு கிராஜுவலாக அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கிறது இந்தியா டுடேனுடைய மூட் ஆஃப் தி நேஷன்ல வரக்கூடிய தகவல். எவ்வளவு சதவீதம்? அது 25ஆவே இருக்கட்டும், 25ஆவே. ஆனா அவர் முன்னேறார், இல்ல இவர் கீழே இறங்குறார். அதானே அது 25ஆவே அவர் முடிச்சிட்டுங்க. 25ஆகவே இருக்கட்டும். 50க்கும் 25க்கும் எவ்வளவு இடைவெளின்னு சொல்லுவார் இடத்தாப்புல, அது வேற விஷயம். ஆனா அவருடைய செல்வாக்குல சரிவு வந்திருக்குதான்னா சரிவு வந்திருக்குது. அது எப்படி? அது போக 2001 முதலமைச்சராக குஜராத்ல பொறுப்பேற்ற காலத்தில் இருந்து 2024 முடிவுகள் வரும் வரை அவர் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற ஒரு கட்சியின் முதலமைச்சராகவும் பிரதமராகவும் தான் இருந்திருக்கிறார். அவருடைய சொல்லை மீறி எதுவுமே அந்த இடத்துல நடக்காதுங்கிற மாதிரி தான் இவ்வளவு ஆண்டுகால ஆட்சியும் இருந்திருக்குது. ஆனால் இன்று அவருடைய நிலைமை அப்படி இல்லை.
அதாவது இல்ல அது சொல்றதை தவிரவும் நான் வந்து அது தீவிரமா தவிரவும் மறுக்கிறேன். என்னன்னா, காரணங்கள் இருக்கு. அவர் பதில் கேட்டுட்டு திரும்ப வருவீங்க. ஜென்ராமண்ணா சொல்றாங்க, அவரை நான் மதிக்கிறேன், மூத்த பத்திரிகையாளர். ஆனா அவர் பத்திரிகையை படிச்சுட்டு பேசுறேன் அப்படிங்கிறாரு. வெறும் இந்தியா டுடே மட்டும் படிச்சிருக்காங்க. பெரிய பாஜக ஆதரவு நிலைப்பாடு இல்லாத ஒரு பத்திரிகை. அதுல வந்து அவங்க வாக்கு இல்லாத பத்திரிகை. அதனால அந்த பத்திரிகையில கொடுத்திருக்க தரவுகளை சொல்றாரு, ரொம்ப சந்தோஷம். ஆனாலும் நீங்க ஒரு விஷயம் யோசிக்கலாம், ஒரு அரசியல் தலைவருடைய சொல்வாக்கு தான் அவருடைய செல்வாக்கை நிர்ணயிக்குமே தவிர செல்லுபடியாகுகிற வாக்குகள் இல்லை. அதாவது செல்லுபடியான வாக்குகள் இல்லை, அவருடைய செல்வாக்கை நிர்ணயிப்பது அவர் சொல்வாக்கு தான். இன்னைக்கு உலகமே அவருடைய சொல்வாக்குக்காக காத்து மாபெரும் ஒரு நிமிஷம் வார்த்தைகள்ல ரொம்ப அழகா செல்வாக்கு இல்ல. ஒரே ஒரு உங்கள்கிட்ட விளக்கத்துக்காக தான் மூட் ஆஃப் த நேஷன் ஜென்ராம் அவர்கள் குறிப்பிட்டதற்கு காரணம், பல கட்டங்களாக அவங்க தொடர்ந்து அதை போட்டுக்கிட்டே இருக்காங்க. பல கட்டங்கள்ல அவர் முன்னணியில தான் இருந்தார், யாரும் தொட முடியாத உச்சத்துல தான் இருந்தார். என்ன எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த இடத்துல கிராஜுவலாக சரிவு வந்திருக்கு. கிராஜுவலா சரிவு வரல, 52ல இருந்து 50 ஆயிருக்குங்கிறாங்க. அது அவர் சொன்ன 80 70 அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. கண்டிப்பாக 3 முறை ஆட்சி வந்து இதுவரைக்கும் யாருமே அமைக்க முடிந்ததில்லை. 3வது முறையாக தொடர்ந்து ஆட்சி அமைத்திருக்கிறார். இன்னும் மிகப்பெரிய செல்வாக்கோட அவர் மீண்டு வருவார். இதனால எல்லாம் பெரிய வித்தியாசங்கள் பத்திரிகையோட தரவுகள், அது மாதிரி பத்திரிகையோட தரவுகள்ல வச்சு நீங்க பேசும்போது அதுக்கான பதிலாக சொல்கிறேன். இன்னொன்னு சொல்றாங்க, நல்லது நடந்தா அவருக்குன்னு தம்பி புகாரியும் சொன்னாங்க, அண்ணன் சொல்றாங்க. அதுக்கு சொல்றேன் என்னன்னா, இப்ப வேங்கை வயல்ல மலம் கலந்ததுக்கு காரணம் முதல்வர் மு க ஸ்டாலின் பேசுறோமா? கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு அவர் தான் பொறுப்பேற்றுக் கொண்டேன்னு விளம்பரப்படுத்தி இருக்காரா? இன்றைக்கு விமான சாகசம் நடந்த இடத்துல 3 பேர், ஒரு நிமிஷம், 3 பேர் இறந்து போயிருக்காங்க இன்னைக்கு விமான சாகசத்துல. அது அரசு பொறுப்பெடுக்கணுங்க. அதாவது வெற்றி தோல்வி எதுவாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் ஒரு கட்சியில ஒரு தலைவர் வந்து வெற்றிக்கு பாடுபடுகிறார். யாருமே தோத்து போகணும்னு எந்த கட்சி தலைவராக அது டிபேட் இல்ல சார், நம்ம கேட்ப அது அல்ல டிபேட். நீங்க வெற்றிக்கு காரணம் அப்படின்றப்ப பிரதமரினுடைய வசீகரம், அவருடைய ஆளுமை, அவருடைய செயல்திறன் சொல்றப்ப, கண்டிப்பாக தோல்விக்கு வருகிறப்ப நான் தனி மனிதரை சொல்லல, அவருடைய ஆட்சி திறன்ல சிக்கல் இருக்கு, அவருடைய செயல்பாடுல சிக்கல் இருக்கு, அதுதானே பேசு பொருளா இருக்கு. அது மட்டுமே பேசு பொருளாக இருக்காதுங்கிறேன். அதாவது வெற்றிக்கு காரணம்னு வரப்ப ஒரு சினிமா வெற்றி அடைஞ்சதுன்னா அந்த சினிமாவுடைய டைரக்டருக்கு தான் எல்லாம் போகுது, அது கேமரா பர்சனோ அது ஒன்று சொல்ல போறது இல்ல. அதை உருவகப்படுத்துறது அப்படிதான். அது முதன்மை தலைவராக இருக்கலாம் உருவகப்படுத்துவாங்க. தோல்வி அடையும் போது அதுல என்ன காரணம்னு உள்ள போவாங்க. அதனாலதான் ஸ்ரீகாந்த் அவர்கள் சொல்ல வருது, தலைமையினால எந்த மாற்றமும் வரப்போகுது. இந்த இடத்துல வந்து பிரதமர்னு பிக்ஸ் பண்ணி நம்ம பாத்திர முடியாது. அதுதான் அவர் என்ன முடிவுகள் வரலாம், ஆனா பிரதமரை பொறுப்பா இருக்க முடியும். அது ஊடகங்கள்ல வரக்கூடிய செய்திகளின் அடிப்படையில் பேசுறது தப்பு வச்சுக்கலாம், ஓகே, அதை வச்சுக்கலாம். அரசு எடுத்த நடவடிக்கைகளின் அடிப்படையில் பேசலாமா? கண்டிப்பா. அரசு வந்து 2019 இருந்த அபரிதமான மெஜாரிட்டி காரணமாக, பெரும்பான்மை காரணமாக இப்போது ஜம்மு அண்ட் காஷ்மீரை மாநிலமாக கொண்டு வந்தாங்க. அப்ரகேஷன் ஆஃப் 370 செயல்படுத்தினாங்க. ஆனால் இந்த 2024 தேர்தலுக்கு அப்புறம் அதற்கு முன்னால துணிந்து 370 ரத்து செய்த பாஜக அரசால, துணிந்து முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்த பாஜக அரசால இன்னைக்கு வக்ஃப் வாரிய திருத்த சட்டத்தை பிரசன்ட் பண்ண முடியல. ஜேபிசி கையில் கொடுக்க வேண்டியது இருக்கு, நாடாளுமன்ற கூட்டுக்குழு கையில் கொடுத்துருக்குறாங்க. 1. 2வது, ஊடகங்களை கட்டுப்படுத்துகின்ற வரைவு ஒளிபரப்பு மசோதாவை அப்படியே திரும்ப எடுத்துக்கொண்டார்கள், செயல்படுத்தவே வரல. கொண்டு வந்துட்டு வரைவு மசோதாவை டிராஃப்ட் பில்லை கொடுத்துட்டு திரும்ப எடுத்துக்கிட்டாங்க. 2வது. 3வது, லேட்டரல் என்ட்ரிக்கான யூபிஎஸ்சி விளம்பரத்தை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். முதல்ல விளம்பரத்தை கொடுத்துட்டு திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். 4வது, பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணுன கேபிட்டல் கெயின்ஸ் தொடர்பான அந்த இண்டெக்ஸேஷனை டோன் டவுன் பண்ணி இப்போ பேசுகிறாங்க. இது எல்லாமே வலிமையான பிரதமர், அவ்வளவு நெஞ்சுரம் கொண்ட பிரதமர், இவ்வளவு நெஞ்சுரம் கொண்ட பிரதமர்னு சொன்ன பிரதமருடைய தலைமையில் நடக்கக்கூடிய ஆட்சியில் இவ்வளவு யூட்டன், இவ்வளவு வாபஸ், இவ்வளவு பல்டி, இது என்ன? இது ஒரு நெருக்கடியான்றீங்களா? பலகீனம் தான். அவர் வந்து இந்த மாதிரி கூட்டணி ஆட்சிக்கு அவர் வந்து பழக்கப்படவில்லை. அதனால அவர் வந்து சிக்கலையும் அழுத்தங்களையும் நெருக்கடிகளையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். அது தவிர எதிர்ப்புன்னு பார்த்தா தேர்தல் முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் RSS தலைவர் வந்து ஒரு சேவகருக்கு ஆணவம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னதுல தொடங்கி இன்னொரு RSS தலைவர் குற்றம் சாட்டி பேசினாரு. ஆர்கனைசர்ல ஆர்டிகிள் வந்தது. அதற்கு பிறகும் கட்சிக்குள்ளே இருந்தும்
மாநிலங்கள்ல யூபியில இருக்கக்கூடிய நேஷனல் லீடர்ஷிப்புக்கும் யூபி லீடர்ஷிப்புக்கும் இடையில உண்டான இடைவெளி தொடர்பாக நிறைய பஞ்சாயத்துகள் நடந்து கொண்டிருந்தன. இது எல்லாமே இமேஜினுடைய சரிவு. ரவீந்திரன் துரைசாமி, இப்போ இதுல நீங்க தான் தொடக்கத்திலிருந்து அந்த பிம்பத்தை சொன்னது, மோடி லீடர்ஷிப்புக்கு தனியா பார்க்கணுங்க, இது தனியா பார்க்கணுங்கன்னு தொடக்கத்திலிருந்தே பேசியவர். அதனால உங்கள் பதில் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு தான் சகோதரர் ஜென்ராம் இருக்கிறார். காரணம், மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் தான் ஒரு தேர்தல் முடிவு பண்ணுது. மோடியும் பிராக்டிக்கல் பொலிட்டிஷியன். அந்த வகையில தான் 2000 அது எனக்கு தேவையான பதில், எனக்கு விளக்கம் எங்க வேணும் சொல்றேன். மோடி அவர்கள் செல்வாக்குல சரிவு வந்திருக்கா, செல்வாக்கு சரிஞ்சிருக்கா? மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்ங்கிற இதுல அவர் அந்த இடத்துக்குள்ள அந்த வியூக வகுப்பாளர்கள் கர்நாடகாவில் நம்ம இல்ல அவர் எதிர்கொள்வதை பத்தியே நான் கேட்கல. அதை எதிர்கொள்வது சிறப்பா கர்நாடகாவில் கேள்வி என்பது சரிவு இருக்கான்னு தெரிஞ்சு. கர்நாடகாவில் ஜேடிஎஸ் அவங்க கூட்டணியில் சேர்த்தனால தான் கர்நாடகாவுக்குள்ள பெரிய அளவு வெற்றி பெற முடிஞ்சது. அவங்க காம்ப்ளசண்டா நம்ம லீடர்ஷிப்பே எல்லாம் ஜெயித்துருன்னு அவங்க நினைக்கல. ஜேடியூவை ஆர்ஜேடியிலிருந்து வெளியே எடுத்ததுனால தான் பீகாரில் அதிக சீட்டு ஜெயிக்க முடிஞ்சது. ஆர்எல்டி அந்த ஜாட் ஃபேக்டர், சகோதரர் சொன்ன ஜாட் ஃபேக்டர், அது நீங்கள் எப்படி 370 நான் எப்படி எங்க ஃப்ரைடுங்கிறது மாதிரியோ சொல்லிட்டு தான் உங்களுக்கு கரெக்டா பதில் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் ஒன்று புரிஞ்சுக்கிறேன், ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சரியா புரிஞ்சுக்கணும். சரியா பதில் சொல்றேன். இப்ப நான் அதை தான் புரிஞ்சு மக்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக சொல்லிட்டேன். அதை பிரதமரே உணர்ந்திருக்கிறாரு. அதனாலதான் வியூக வகுப்புல கூட்டணி பலத்தோடு எதிர்கொள்றாருன்னு சொல்ல வரீங்க, அதானே? அப்ப 2024 முன்னாடி அதுதானே செய்திருந்தாரு. இது செய்யலன்னா ஜென்ராம் இப்போ நீங்க முடிஞ்சு போனீங்க, மோடியா யாரு அப்படி ஒருத்தர் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருவாங்களா? ஜென்ராம் சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்வது பிரதமரை அவர் எந்த சூழ்நிலைக்கும் தன்னை தகவமைத்துக் கொண்டு நிப்பாரு. அடாப்டபிலிட்டி அதான் புரிஞ்சுக்கணும். 2019 காட்டினாரு. எடப்பாடி கொடுத்த 5 சீட்டை டெக்கிட்டார் லீவிட்டின்னு வாங்கிட்டு போகல. அவர் என்ன சொல்றாருன்னா, ஜென்ராம் எந்த சூழ்நிலையும் இப்படி நெருக்கடிகள் அவர் பழக்கப்பட்டவர், ஆனா அதுக்கான வியூகத்தை வகுத்து மீண்டு வந்துருவாருன்னு சொல்றாரு. அடாப்டபிலிட்டினா நீங்க இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு முன்னாலேயே ஒரு கோஆர்டினேஷன் கமிட்டில இந்த 4 விஷயங்களையும் வச்சு பேசி இது வெளியிலேயே தெரியாம அதை உள்ளுக்குள்ளேயே முடிச்சிருந்திருக்கலாம். அதுலயும் டாக்டிக்ஸ் இருக்குது, அவ்வளவுதான். அந்த நுணுக்கத்தை ஒரு பிரேக் எடுத்துட்டு பேசலாம் நினைக்கிறேன். புகாரி காத்துருங்க. புகாரி, ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம்ன்றது எந்த நெருக்கடிகள் வந்தாலும் தலைமைத்துவத்தை காப்பாற்றுவதில் அவர் எதிர்கொண்டுருவார், அதற்கான வியூகங்களை வகுத்துருவார். அப்போ என்ன அதனுடைய பொருள் அப்படின்னா, செல்வாக்கெல்லாம் சரியா விட மாட்டார்ன்றது தானே அது பொருள். அதுக்கு அப்போ அது உண்மை அப்படின்னு சொன்னால், அப்படி நெருக்கடிகள் வரும்போது அந்த நெருக்கடி வந்தது உண்மைதான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணுற பண்பு இருக்கணும். அது இருக்கா? ஒரு தோல்வி வந்தால் அது தோல்வி என்னால் தான் நடந்துச்சு அப்படின்னு ஏற்பாரா? அப்படி ஏற்பவருக்கு தான் அது பொருந்தும். ஸோ அப்படி ஏற்க மாட்டாருன்னும் போதே அதை பற்றி நம்ம பேச ஒத்துக்காம வியூகத்தில் காமிச்சிடுறாரு கூட்டணி கட்சிகள். அப்படின்னா எதுக்கு இவ்வளோ யூட்டன்னு நீங்கள் அப்படின்ற மாதிரி இப்போ நிற்க வேண்டியது தானே? சரி, எல்லாம் இட் இஸ் எவிடன்ஸ் சார். கண்ணில் பார்த்தாலே எல்லாமே தெரியும். எல்லா சட்டங்களில் நீங்கள் 2019 முன்னாள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? யூட்டனுக்கு பின்னாடியே ஒரு ராஜதந்திரம் இருக்குன்றாரு. அது என்ன சொல்லுங்க பாப்பா. எதுக்கு எடுத்தாலும் அதில் ஒரு இது எப்படி இருக்குன்னா அடி வாங்குறானா, அதாவது படத்தில் பார்த்த மாதிரி முதல்ல வாங்குறான் திருப்பி கொடுப்பான் பாரு, ரெண்டாவது வாங்குறான் திருப்பி கொடுப்பான் பாரு. எனக்கு அந்த ஜோக் தான். அது மட்டும் எனக்கு சொல்லிருங்களேன், ஒரு கியூரியாசிட்டி ஏற்படுத்தி. ஜென்ராம் சொன்னார் இல்லையா, இது முத்தலாக்கு, காமன் சிவில் கோடு, ஆர்டிகல்ஸ் 370 அபாலிஷன் எல்லாமே பாஜகவோட கோர் ஐடியா. போலரைசேஷன் வக்ஃப் போர்டு இதுவும் அதுதான். ஆனா அது நாயுடுக்கு பாதிக்கும். நாயுடுக்கு முஸ்லிம் ஓட்ஸ் இருக்குது. இப்ப சிராக் பஸ்வானுக்கு முஸ்லிம் ஓட்ஸ் இருக்குது. இவரு கூட்டணி நெருக்கடி இருக்கு. அது அக்செப்ட் பண்ணி தான் போணும். அதான் ரொம்ப சந்தோஷம். அதான் சீயிங் இஸ் பிலீவிங். செயல்பாடு அப்படிதான் இருக்கு. என்ன சொல்ல வர்றாருன்னா, நாங்க அணி திரட்டலுக்கு இவர்கிட்ட சொல்லல சார். அவர் ஆளுமை இருப்பது உண்மை என்றால் அதை அவர் அக்செப்ட் பண்ணணும் சார். நான் சொல்ற அக்செப்டன்ஸ் வேற. நான் சொல்றது என்ன உங்களுக்கு புரியுது தானே? இவர் சொல்ற மாதிரி அது உண்மை அப்படின்னா, அப்படி ஆச்சுன்னா அவர் திரும்ப பவுன்ஸ் பேக் பண்ணி வருவாரு என்பது உண்மைன்னா, அப்ப அப்படிப்பட்ட ஆளுங்க வருவாங்க தான். அப்படி யார் வருவான்னா, அந்த தோல்வி முதல்ல ஏற்பாங்க, அதை அக்னாலேஜ் பண்ணி என்டார்ஸ் பண்ணிக்குவாங்க. இதனால தான் தோல்வி ஏற்பட்டுச்சுன்னு. அப்படி ஏற்றிருக்காரு எங்கேயாவது? 2014 இருந்து தொடர் தோல்வியை மட்டும் காங்கிரஸ் சந்திச்சுட்டே வருது. இன்னைக்கு 99 ராகுல் காந்தி நான் தான் தோல்வி காரணம் எங்க பேட்டி கொடுத்திருக்காரு. நான் தான் தோல்விக்கு காரணம் அப்படின்னு சோனியா காந்தி சொல்லியிருக்காங்களா? நான் பிள்ளைய விட்டது சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ராகுல் காந்தி தோல்விக்கு நான் தான் காரணம் ரிசைன் பண்ணார். இல்ல அவர் அது ஸ்டேட்மெண்டா கொடுத்தாரா? நான் தான் தோல்வி ஏற்றுக்கொள்கிறேன். இல்ல தலைவர் பதவி எதுக்கு சார்? நீங்க காரணங்கள் அப்படி எல்லாம் கொண்டு வராதீங்க.
நீங்களா காரணப்படுத்தாதீர்கள். எந்த தலைவர் தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டுல திமுக தோல்வி அடையலையா? ஒரு புள்ளிக்கு மட்டும் ஒரு சொல்ல வரேன்னா நான் யார் பேசும்போது சொல்லுங்க. தோல்விக்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்கிறேன் என்ற ராகுல் காந்தியுடைய வார்த்தை இன்னும் 10 நிமிஷத்துக்கு உங்களுக்கு நான் எடுத்து காட்டுவேன். தோல்விக்கு பொறுப்பேற்று தன்னுடைய தலைவர் பதவியை ராஜினாமா செய்தார். இது ஒண்ணு. அந்த மாதிரி பண்பெல்லாம் இங்க இந்த தலைவர்கிட்டையும் இல்ல. சோ அடுத்த பாயிண்ட், சார் சொல்றாரு நீங்க கவலைப்படாதீங்க ஜம்மு காஷ்மீரை நம்ம ஜெயிச்சிருவோம். ஆனா நாம தோப்போன்னு மோடிக்கு தெரிஞ்சதுனால தான் ஜூலையிலேயே இதை நம்ம இன்னைக்கு உமர் அப்துல்லா அவர் ட்வீட் போட்டிருக்காரு பார்த்தீங்களா, அதுக்கு ஹோம் மினிஸ்டர் வந்து ரிப்ளை கொடுத்துருக்கு. ஹோம் மினிஸ்ட்ரி அப்படிலாம் எங்ககிட்ட எந்த பிளானும் இல்லை, ஏன்னா டோட்டல் பவரை வந்து ஸ்வீப் பண்ணி எல்ஜி கொடுக்குற ஐடியா இருக்குது அப்படின்னு உமர் அப்துல்லா இன்னைக்கு வந்து செக்ரட்டரியேட்லேருந்து எனக்கு நியூஸ் வருது அப்படிங்கிறார். அதில் உண்மை இருக்கத்தானே செய்யுது. ஏன்னா அந்த டிரான்சாக்ஷன் ஆஃப் பிசினஸ் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் யூனியன் டெரிட்டரி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரூல்ஸ் 2024 படி கிளாஸ் பி ஆஃப் சப் ரூல் 2 ஆஃப் ரூல் 50ல ஒரு ப்ரையர் ரெஃபரன்ஸ் நீங்க எல்ஜி கிட்ட தான் கேட்கணும். எதுக்கெல்லாம்? டிஜிபியா இருந்தாலும் சீஃப் செக்ரட்டரியா இருந்தாலும் எதா இருந்தாலும் இதை மாத்துறது எதுக்குன்னா தான் உமர் அப்துல்லா சொல்றாரு. இதை மாத்துறது எதுக்குன்னா எப்படியும் நீங்க தோத்துருவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். தோல்வியை முன்கூட்டியே ஒத்துக்கறாங்க. ஒண்ணு. ஆமா, வேற நீங்க வேற என்ன சொல்லுங்க சார். ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ்ல இருந்த ஒரு ஸ்டேட்டை மத்த ஸ்டேட் மாதிரி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு மத்த ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய உரிமை கூட இல்லாம நீங்க ஃபெடரலிசத்துக்கு அகைன்ஸ்டா போறீங்க. ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இன்னைக்கு அப்படி இல்லை. இவர் சொல்ற மாதிரி நம்ம வருவோம். ராஜஸ்தான் தேர்தலின் போதும் சத்தீஸ்கர் தேர்தலின் போதும் இப்ப சொல்ற மாதிரி, அதாவது இந்த தேர்தலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் யாரும் சொல்லிக்கிட்டு இல்லை ஜெயிப்பாங்கன்னு. அங்க ஒரு இது இருக்கதா செஞ்சது, ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கதா செஞ்சது. இன்றைக்கு அசோக் தன்வார் பாஜகவில் இருந்து காங்கிரஸுக்கு வந்து இணைகிறார். கரன்தேவ் கம்போடி ஓபிசி லீடர் பிஜேபி, அவர் வந்து காங்கிரஸில் இணைகிறார். GL சர்மா பிஜேபியினுடைய மாநில துணைத் தலைவர், அவர் வந்து காங்கிரஸில் இணைகிறார் ஹரியானாவிலே. இதெல்லாம் என்னன்னா மோடிக்கும் தெரியுது, அவங்க கட்சிக்காரங்களுக்கும் தெரியுது. அதாவது ஹரியானாவில் வந்து அவங்க குமாரி செல்ஜாக்கும் பூபிந்தருக்கும் பயங்கரமான ஒரு போட்டி நடக்குது. 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. ராகுல் காந்தியினால 2 பேரும் அடக்க முடியல. இன்னும் சொல்ல போனால் அந்த தலித் சமுதாய பெண்ணை வந்து அவர் பலமுறை அவமானப்படுத்தி இருக்கிறார். அதனால அவங்க வந்து பெரிய மனக்குமைச்சல், அவரை மட்டும் தூக்கிக்கிட்டே இருக்காங்க. ஒன் சைடு அவர் நினைக்கிற ஆள் தான் வர்றாங்க. அப்படி இருக்கும்போது அசோக் தன்வர் வந்து விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறார் தலித் வாக்குகளுக்காக. அவ்வளவுதான். குதிரை பேரம் அங்கு மிக சிறப்பாக நடைபெற்று அதுக்குள்ள போல இல்ல நீங்க சொன்னல நான் அமைதியா இருந்தேன். இப்ப நான் சொல்றத வாங்கிட்டு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். விலைக்கு வாங்கப்பட்டார்ன்றதன் அர்த்தம் அதுக்கு நான் சொன்னது அர்த்தம் மக்களுக்கு தெரியும். நான் முன்னாடி ஜென்ராமன் நான் சொன்னதுக்கும் தம்பி பேசுனதுக்கும் பதில் சொல்லணும். அதாவது இப்ப எங்களால் எந்த சட்டங்களையும் உருவாக்கப்பட முடியாமல் ஏதோ கைகள் கட்டப்பட்டிருப்பது போல ஒரு பிம்பத்தை காட்ட நினைக்கிறார். யூட்டர்ன்ல அதாவதுங்க இப்ப மீடியா பத்தி இருக்க ஊடக விவாத சட்டமா இருக்கட்டும், அதுல சில ஆர்டிகிள்ஸ் புதுசா சேர்க்க போறாங்க. அதுதான் காரணம். அதே மாதிரி ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி வக்ஃப் போர்டுக்கு வைக்கிறாங்கன்னா ஒரு சிறுபான்மை இனத்தை சேர்ந்த எல்லாரையுமே அதுக்கு ஒத்துக்க வைக்கணும். காமன் கன்சென்சஸ் வரணுங்கிற நல்ல எண்ணத்துல செய்யறது போய் நீங்க அப்புறம் நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு 2014 நீங்க பார்த்தீங்கன்னா இதுதான் முன்னுதாரணமே இல்லாம இப்பதான் நடக்குது. நடக்கட்டும், நல்லது நடந்தா 3 குற்றவியல் சட்டங்கள் வராதுன்னாங்க. வந்துச்சா இல்லையா? நாடாளுமன்ற கூட்டம் தொடங்கணும்னு 3 குற்றவியல் சட்டங்களும் புதிதாக மறு புனரமைக்கப்பட்டது நடைபெறவே செய்யாது. நாங்க நடந்ததா இல்லையா? அதனால எந்த விதத்துல இது வந்து இந்த ஆட்சி வந்து நீங்க வந்து எந்த சட்டங்களை எல்லாம் முன்னெடுக்க முடியாமல் பெரிய தயக்கத்தில் இருக்கிறது மாதிரி ஒரு பிம்பத்தை காட்டல. எங்கெல்லாம் உங்க நீங்க யூட்டர்ன் எடுக்கிறீங்கன்னு சொல்றாங்க. எந்த சட்டத்தையும் தடுக்கக்கூடிய சக்தி காங்கிரசுக்கு இல்லை. காங்கிரசுக்கு இல்லாம இருக்கலாம், சந்திரபாபு நாயுடுக்கு இருக்கு, நிதிஷ்குமாருக்கு இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு அப்ஜெக்ஷன் சொன்னா யூட்டர்ன் வந்துருது. அதானே சொன்னது ரவீந்திரன் துரைசாமி. பயன்படுத்துற வார்த்தையில காமன் கன்சென்சஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்த, அதாவது கூட்டணி கட்சிகள், கூட்டணி கட்சிகளின் கருத்து. நாங்க இத்தனை நாள் இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கும்போது எங்க கூட்டணி தலைவர்களுடைய காமன் கன்சென்சஸ் கண்டிப்பாக வேணும். ஜனநாயகத்தை ஜனநாயக முறைப்படி நடத்தும் போது அப்ப நீங்க எப்படி அதுல வந்து சர்வாதிகாரத்தை சொல்ல முடியும்? நாங்க முறையாக ஜனநாயகத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். அதை ஒரு குறையாக நீங்கள் எப்படி சொல்றீங்க? ரெண்டாவது, அவர் வந்து இதனால நான் இன்னும் சொல்ல போனா அத்தனை பெரிய உயர்ந்த தலைவராகிய மோடி அவர்கள் இந்த ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கிறார் என்பதால் அவருடைய செல்வாக்கு கூடுமா குறையுமா? குற்றவியல் சட்டங்கள் இப்போ கொண்டு வந்தது இல்லை. போன மக்களவையிலேயே நிறைவேற்றப்பட்டு ஜூலையிலிருந்து செயல்படுத்தப்பட்டது, நடைமுறைக்கு வந்தது. இந்த மக்களவையில் வலிமையான 230 எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கொண்ட இந்த மக்களவையில் வருகின்ற பிரச்சனைகள் தான் நிதிஷ் நாயுடுவை நம்பி செயல்பட வேண்டிய இடத்துல நீங்க சொன்னதுக்கு விளக்கம் மட்டும் வாங்கிறேன். அவர் என்னவா சொல்றாருன்னா,
கூட்டணி கட்சிகளிடம் ஜனநாயகத்தை பேணுறார் பிரதமர்னு சொல்லி மக்கள் இன்னும் செல்வாக்கு அதிகரிப்பாங்க அப்படின்னு சொல்றேன். இல்ல எனக்கு ஒரு தயக்கத்தை சேர்த்து பதில் சொல்லுங்க. கருத்தொற்றுமைக்காக பாடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது, ஜனநாயகத்துல ரொம்ப முக்கியமானது. ஆனா அந்த மாதிரி நடைமுறை கடந்த காலத்துல இல்ல, இப்ப இருக்கு அப்படிங்கறதுதான் சொல்றீங்க. அதாவது தன்னுடைய நிலைப்பாட்டை பாஜக மாற்றிக் கொள்கிறதுங்கிறது நீங்க ஒரு குற்றச்சாட்டா வைக்கிறீங்க. பல அப்சர்வேஷனா வைக்கிறீங்க. இப்ப மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஸ்டேட் சப்ஜெக்டா இருந்தது, ஸ்டேட் தான் கொடுக்கும். மத்திய அரசு வெறும் 7000 கோடி தான், 7420 கொடுக்கிறது. இல்ல அது இப்ப மாத்தி 65% மத்திய அரசு கொடுக்குறேன்னு இப்ப நிலைப்பாட மத்திய அரசு மாத்தி இருக்கு. இதனால என்ன இழப்பு? கேரண்டியோட சேர்த்து தானே 65% மாநில அரசு கொடுக்க போறது 35%. ரவீந்திரன் துரைசாமி, எல்லாரும் நிறைவு சுற்றுல உங்க இறுதி கருத்தை சுருக்கமா சொல்லலாம். மக்கள் தேர்தல் மூலமாக ஒரு செய்தியை கட்சிகளுக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க. மக்கள் என்ன செய்தியை சொல்லியிருப்பதா நீங்க நினைக்கிறீங்க சுருக்கமா? மக்கள் என்னைக்குமே எஜமானர்கள்ங்கிறது ஏற்றுக்கொள்ளத்தக்கதான் ஜனநாயகத்தில். அதில் இப்போ பாஜகவுக்கு சொன்ன செய்தியா என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? பாஜகவுக்கு சொன்ன செய்தி பாஜக எதிர்ப்பாளர்கள்லாம் யார் பாஜகவை தோக்கடிக்காங்களோ அவங்க பின்னாடி திரள்றாங்கிறது தான் அந்த செய்தியாக நான் பார்க்குறேன். பாஜக செல்வாக்கு 36% வாக்கு வந்துட்டாங்க. சீட் கன்வெர்ட்டபிலிட்டி குறைஞ்சாலும் 36% வாக்கு, பழைய வாக்கு ஆல்மோஸ்ட் மோடி தலைமை கிடச்சிருக்குது. இதில் விட்டு கொடுக்கறதுனால என்ன அட்வான்டேஜ்னா, சிராக் பஸ்வான் சொல்கிறாரு மோடி தான் எங்களுக்கு பிரதமர், மோடியை தான் நாங்கள் ஏற்றுட்டு இருக்கோன்னு சொல்கிறாரு. நிதிஷ்குமார் சொல்கிறார் முன்ன விட என்டிஏ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்கிறாரு. நாயுடு என்ன பண்ணுறாரு, கேட்காமலே மந்திரி சபையில் இடம் கொடுக்குறாரு. ஸோ நாயுடு, சிராக் பஸ்வான், நிதிஷ்குமார் எல்லாம் we are with மோடிங்கிறதுல தெளிவாக சொல்கிறாங்க. இதுவே மோடிக்கு பெரிய பலம். இந்த பலத்துக்கு அரசியல் ரீதியாக தன்னுடைய கோர் இஷ்யூவை முன்னெடுக்கும் போது எலெக்ஷன் ரிசல்ட் எல்லாம் மத்திய அரசுக்குள்ள நெருக்கடி எல்லாம் எதுவுமே இல்லை. அது வெரி மச் ஸ்டேபிள் கவர்மெண்ட். புகாரி, உங்க பார்வை என்ன செய்தி சொல்லப்படுது? நான் இப்போ மோடி பிம்பம் பற்றி இப்போ என்ன சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் மெயினாக பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கன்சென்சஸ், காமன் கன்சென்சஸ் அவர் ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாரு. சார் சொல்கிறார் அது ராஜதந்திரம் அப்படிங்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் அறுதி பெரும்பான்மை ஆட்சி செய்யும் போது ஏன் உங்களுக்கு தெரியல? தேவையில்லை. வர 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 சார் வர வர அதான் வர வர சார் வர வர அப்போ நீங்கள் ஜனநாயகம் பற்றி பேசக்கூடாது. அப்ப வர 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 சார் வர சார் ஜனநாயகத்தை பாதுகாக்கிறோம். அப்படி இல்ல, நாங்க நிதிஷ் நாயுடு பார்த்து பயப்படுறோம் சொல்லுங்க, அப்படி ஓப்பனா சொல்லுங்க. அங்கதான் மோடி பிம்பம் உடையுதுன்னு நாங்க சொல்றோம். ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு சொன்னாரு, நாங்க சிறுபான்மை மக்கள்கிட்ட எல்லாம் கருத்து கேட்கணும்னு. அதுதான் இந்த செஞ்சுரியிலே பெரிய காமெடி பிஜேபி இது. ஏன்னா அப்ப ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மென்ட் பில்லுக்கு யாராட்டெல்லாம் கருத்து கேட்டீங்க? எப்படி எத்தனை ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி அமைச்சு நீங்க கருத்து வாங்கி ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மென்ட் பில்ல பண்ணீங்க? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயிலை கட்டுவதற்கு ஒரு பிரதமர் ஏன் போனாரு? சரி, ஒரு டிஸ்பியூட்டட் லேண்ட் ஆகி போச்சு, ஒரு மதம் இன்னொரு மதத்துக்கு பிரச்சனையான இடம் ஆகி போச்சு, அங்கேயே அவர் போனாரு. அப்போ உங்களுக்கு சிறுபான்மையிட்ட கருத்து கேட்கணும்னு ஏன் உங்களுக்கு தோணல? ஒரு விஷயம் என்னன்னா சார், நான் ஆரம்பத்தில் சொன்னது இப்போதும் சொல்லி முடிக்கிறேன். லெட் மீ கன்க்ளூட் பை சேயிங் திஸ். மோடி பிம்பம் என்கின்ற ஒரு பொய் பிம்பம் உடைந்து சுக்குநூறாக நொறுங்கி கொண்டிருக்கிறது. அது மாநில உணர்வுகளால் மெயினா அதுக்கு அகேன்ஸ்டா இருந்தாங்க. நேஷனாலிட்டி, ஹிந்துத்துவா இதையெல்லாம் காட்டி மீண்டும் ஒருமுறை அதை மீட்டுருவாக்கம் செய்ய முடியாது என்பதை காட்டுகிறது. பிரிவினைவாதம், மதவாதம் இதையெல்லாம் மட்டும் முன்னிறுத்தி நாட்டை பிளவுபடுத்தி காங்கிரஸ் இத்தனை நாள் ஆட்சி செஞ்சது. நல்ல உதாரணம் ஜம்மு காஷ்மீர். 70 ஆண்டுகளாக இருட்டில் வைத்திருந்தார்கள். இன்னைக்கு லால் சவுக்ல ராகுல் ராஜநடை போடுறார் என்றால் இத்தனை நாள் போகவே முடியல. அந்த அப்ரகேஷன் வந்தவுடனே 370யோ 35யும் போன பிறகு ரத்த ஆறு ஓடுனாங்க, ஒண்ணுமே நடக்கல. அதனால எதுக்காக கொலை செய்யப்பட்டார்? ஆமா, அப்ப அந்த அந்த மதவாதத்தை இன்னும் தூண்டி விட்டுட்டு போயிருக்காரு. ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போய் கூட பிரிவினைவாதிகளை தான் சந்திக்கிறார். ராகுல் காந்தி, உங்க கருத்து சொன்னீங்க, மக்கள் செய்தி சொல்றேன். வெற்றி தோல்வி என்பது தேர்தலில் மக்கள் தரும் ஆட்சிக்கான அடையாள சீட்டு. தலைமைக்கான தலைகுனிவு எங்கேயும் வராது. அந்த தலைமையோட செல்வாக்கு எப்போது நிரூபிக்கப்படும் என்றால் அவங்க மீண்டும் மிக பெரும்பான்மையோடு வருவாங்க. ஒருவேளை இதெல்லாம் நீங்க உண்மை என்று நம்பி அங்க ஒரு தோல்வி என்று ஒன்று வந்தால் கூட அந்த செல்வாக்குங்கிறது குறைந்து விட்டது என்பது தேர்தல் முடிவுகளால் அல்ல, மறுபடி தேர்தல் வெற்றிகளால் நிரூபிக்கப்படும். இந்த கருத்து கணிப்பை நாங்கள் ஏற்கவில்லை. அதுதான் உண்மை. மக்கள் என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸிட் போல்ல வரக்கூடிய நம்பர்ஸ் மக்களுடைய தீர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டால், மோடியால தனிப்பட்ட முறையில் அந்த ஒரு காரணியை வச்சு தன்னுடைய செல்வாக்கை மட்டும் வைத்து
சட்டப்பேரவை தேர்தல்களில் வெற்றியை ஈட்டித்தர முடியவில்லை பாஜகவுக்கு அப்படிங்கிறது முதல்ல சொல்லக்கூடிய செய்தி. ரெண்டாவது, மோடியிடம் மந்திரக்கோல் இல்லை, சாணக்கியர் என்று சொல்லக்கூடிய உள்துறை அமைச்சரிடம் ஸ்ட்ராட்டஜிஸ் இல்லை. உள்ளூர் பிரச்சனைகளை உள்ளூர் தீர்வுகள் தான், உள்ளூர் பிரச்சனைகளுக்கு உள்ளூர் தீர்வுகள் தான் சாத்தியம்னு மக்கள் நினைக்கிறாங்க. எல்லாருக்கும் பொருத்தமான ஒரே சட்டையை தான் நாங்கள் கொடுப்போம், அதை எல்லாரும் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரே நாடு ஒரே சட்டை அப்படிங்கிற தீர்வு வந்து மாநிலங்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படிங்கிறது இந்த முடிவுகளில் காட்டுது. இதுக்கப்புறம் இந்த ரெண்டில் வந்து ஒரு 9 ராஜ்யசபா எம்பி இருக்கு, 5-4ன்னு. இதுக்கப்புறம் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், டெல்லி அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரி பிப்ரவரியில் டெல்லின்னா இந்த 3ம் வந்து அதுலேயும் என்ன முடிவுகள் வருதோ அதை பொறுத்து ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையிலையும் ஒரு மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு விதமான அழுத்தத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது பிராக்டிக்கலா தெரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்திய விரிவுபடுத்தி ராஜ்யசபாவை ஈடுகட்டலாம். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரின் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் 10 உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா?